நம்ம வாழ்க்கையில சில தேதிகள் ரொம்ப சாதாரணமா தோணும். ஆனா கணித வரலாற்றை பொறுத்த வரைக்கும் மார்ச் 7 ஏன் இவ்ளோ ஸ்பெஷல்? சரி, இவங்க எல்லாரும் பல நாடுகள்ல பல காலகட்டத்துல வாழ்ந்தவங்க. இவங்களுக்குள்ள என்ன தொடர்பு இருக்க முடியும்? அந்த ஆச்சரியமான பதில் இதுதான். இவங்க எல்லாரும் மார்ச் 7ஆம் தேதி பிறந்தவங்க அல்லது இறந்தவங்க. பாருங்க, 18ஆம் நூற்றாண்டிலிருந்து 21ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த தேதி அவங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான நாளா இருந்திருக்கு. அவர்தான் அனலிட்டிக்கல் சொசைட்டி மூலமா ஐரோப்பாவோட நவீன கணிதத்தை இங்கிலாந்துக்கு கொண்டு வந்தார். கணிதத்துல இவருக்கு ஆர்வம் வந்ததே ஒரு தற்செயலான விஷயம்தான். ஒரு புத்தகத்தோட தப்பான விளம்பரத்தை பார்த்து. தூய கணிதம் தான் சிறந்ததுன்னு அவர் நம்பினார். அதாவது பயனை பத்தி யோசிக்காம கணக்குகளை ஆராயறது. இதுதான் ஒரு அருமையான உதாரணம். எப்படி ஒரு தேரி பின்னாடி பெரிய தொழில்நுட்பத்துக்கு அடிப்படையா மாறுதுன்னு பாருங்க. அவரோட கதை ரொம்பவே சோகமானது. ஆனா அத்தனை கஷ்டங்களுக்கு நடுவுலயும் அவரோட திறமை பிரகாசிச்சுது. 1937ல இது நடக்கும்போது ஓல்காவுக்கு வெறும் 15 வயசு தான். இந்த அதிர்ச்சி அவ வாழ்க்கையை மாத்தி போட்டுச்சு. நல்ல மார்க் எடுத்தும் அவங்க குடும்ப பின்னணி காரணமா அவங்களுக்கு காலேஜ்ல இடம் கிடைக்கல. ஆனாலும் அவர் முயற்சியை கைவிடல. மாஸ்கோ பல்கலைக்கழகத்துல படிச்சு கணிதத்துக்காகவே வாழ்ந்தார். அவரோட உழைப்புக்கு கிடைச்ச அங்கீகாரம் பாருங்க. உலகம் முழுக்க பல பெரிய விருதுகளை வாங்கினார். டேவிட் கேல் ஒரு அமெரிக்க கணிதவியலாளர் மற்றும் பொருளாதார நிபுணர். இவர்தான் கேம் தியரியில ஒரு முன்னோடி. இது மாதிரி நிஜ உலக பிரச்சனைகளுக்கு இவர் தீர்வு கண்டுபிடிச்சார். இவரோட அல்காரிதம்ஸ் இன்னைக்கும் பயன்படுது. டேட்டாவை சரியா பகுப்பாய்வு செஞ்சா அரசாங்கம், தொழில்னு பல பெரிய பிரச்சனைகளை தீர்க்கலான்னு இவர் நம்பினார். போர்ல எதிரி நீர்மூழ்கி கப்பல்களை கண்டுபிடிக்கிறதுல இருந்து தொழிற்சாலை தரக்கட்டுப்பாடு வரைக்கும் இவரோட வேலை பயன்பட்டது. நோபல் பரிசு வாங்கின அப்துல் சலாம் அவர்களோட மாணவர் இவர். கானாவோட உயர்கல்வி வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானவர். இந்த லிஸ்ட் இன்னும் முடியல. இவங்கள மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அலைகள், திரவங்களோட இயக்கம் பற்றி நாம புரிஞ்சிக்க இவரோட பங்களிப்பு ரொம்ப முக்கியம். நட்சத்திர மண்டலத்துல நட்சத்திரங்கள் எப்படி நகருதுன்னு ஆராய்ஞ்சு நம்ம பிரபஞ்ச அறிவை அதிகப்படுத்தினார். சோ முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஒரே தேதி வெவ்வேறு காலகட்டங்கள், வெவ்வேறு இடங்களை சேர்ந்த அறிஞர்களை ஒன்னா இணைக்குது. அப்போ இது எல்லாமே வெறும் தற்செயல் நிகழ்வா? எப்படி இத்தனை புத்திசாலிகளுக்கு ஒரே நாள் ஆரம்பமும் முடிவாகவும் அமைஞ்சது? ஒருவேளை மார்ச் 7ஆம் தேதிங்கிறது மனுஷனோட அழிவுக்கும் ஆர்வத்துக்கும் ஒரு பெரிய கூட்டு மரபு இருக்குன்னு நமக்கு ஞாபகப்படுத்துதோ என்னவோ?